ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அல்பர்டா பிஎன்பி. அதாவது அல்பர்டா பிஎன்பியில் வந்து நீங்கள் இப்போ அல்பர்டாக்கு போய் பிஎன்பி அப்ளை பண்ணணும்னா ஏற்கனவே நம்மளால் அப்ளை பண்ண முடியும் அல்பர்டாக்கு பிஎன்பி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் அல்பர்டா பிஎன்பி, நீங்கள் அல்பர்டாவில் போய் பிஎன்பி அப்ளை பண்ணணும்னா அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அல்பர்டா பிஎன்பி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஜெனூன் ஆஃபர் வாங்கியிருக்கணும். அந்த ஆஃபருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனூன் எம்ப்ளாயர்கிட்டருந்து வாங்கிக்கணும். அந்த எம்ப்ளாயி வந்து வேலிடான எம்ப்ளாயராக இருக்கணும். அந்த எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் ஜெனூன் ஆஃபர் வாங்கியிருந்தால் மட்டும்தான் இந்த அல்பர்டா பிஎன்பிக்கு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அல்பர்டா ஆஸ்லேட்டட் டெக் பாத் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இது வழியாக தான் நம்ம வந்து பிஎன்பிக்கு அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு மெயினாக நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயரோட ரிக்குவயர்மெண்ட்ஸ். அதாவது நீங்கள் அல்பர்டா பிஎன்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாயரோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து சிலதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. இப்போது அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் இதுதான் முதல் டைம் நம்ம சேனலுக்கு வரதா இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்லை இமிகிரேஷன் நியூஸையும் மிஸ் பண்ண மாட்டேங்க. எம்ப்ளாயர் வந்து 2 வருஷம் வந்து அந்த எம்ப்ளாயர் வந்து அல்பர்டாக்கு டேக்ஸ் பே பண்ணியிருக்கணும். அதாவது டேக்ஸ் பே பண்ணியிருக்கணும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயர் வந்து 2 வருஷம் மினிமம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த பிஸ்னஸில் ஒரு எம்ப்ளாயர் நடத்துகிறாங்கன்னா அந்த 2 வருஷம் வந்து அந்த பிஸ்னஸில் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அல்பர்டாக்கு அவங்க டேக்ஸ் கட்டியிருக்கணும். இது வந்து 2வது கண்டிஷன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ சப்போஸ் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, ஒருத்தருக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஜெனூன் ஆஃபராக இருக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு ஜெனூன் ஆஃபராக இருக்கணும். ஒரு எம்ப்ளாயிக்கு அவங்க ஆஃபர் கொடுக்குறதா இருந்தால் சப்போஸ் இப்போ எம்ப்ளாயிக்கு வந்து ஆல்ரெடி ஒர்க் பர்மிட் இருக்குது அப்படின்னா அவங்க ஈஸியாக ஆஃபர் கொடுத்துடலாம். அப்படி சப்போஸ் இந்த எம்ப்ளாயி வந்து அவுட் சைட் கனடா இருக்காரு, அதாவது இந்தியாலேயோ இல்லை ஸ்ரீலங்காலேயோ இருக்காரு, அப்படி இல்லைன்னா வந்து அவுட் சைடு ப்ராவின்ஸ் இருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒன்டாரியோவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வந்து அந்த எம்ப்ளாயி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எம்ஐஏ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக அவங்க வந்து அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்க முடியும். இப்போது எம்ப்ளாய்மெண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மேஜர் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்டேட். அதில் ஃபஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா $400,000 வந்து அந்த எம்ப்ளாயர் வந்து ரெவன்யூ காமிச்சிருக்கணும் ரீசெண்ட் இயர்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர 3 ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் வந்து கண்டிப்பாக அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த எம்ப்ளாயர் வந்து ஏற்கனவே 3 ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸை வச்சுருக்கணும், அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் தான் பிஎன்பி தர முடியுமானா இல்லை, இது வந்து மேஜர் கண்டிஷன்ஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்களே தவிர இது இல்லை சப்போஸ் இந்த எம்ப்ளாயர் வந்து இதை மீட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயர் வந்து 2 இயர்ஸ் வந்து அல்பர்டால ஏற்கனவே வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்கணும், ஃபுல்லாக அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும், இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருக்கணும். அப்படின்னா அவங்களால வந்து 1 பிஎன்பி நாமினியை வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த எம்ப்ளாயர் வந்து 3 இயர்ஸாக வந்து அல்பர்டால ஏற்கனவே பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த எம்ப்ளாயர் வந்து 2 பிஎன்பி நாமினியை வந்து ஸ்பான்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இதே வந்து நீங்கள் 4 இயர்ஸ் அப்படின்னீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு நாமினியை அவங்க ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 4 இயர்ஸ் அப்படின்னா வந்து அவங்க 3 நாமினிஸை வந்து அவங்க பிஎன்பிக்கு ஸ்பான்சர் பண்ண முடியும். இதுதான் வந்து இப்போ ரீசெண்ட் அப்டேட் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு கொடுத்துருக்காங்க அல்பர்டாவில். இப்போ உங்களுக்கே தெரியும் அல்பர்டா ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரீம் வந்து ரீசெண்டாக பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக அதை ரீஓப்பன் பண்ணுவாங்க. அதை ரீஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயரோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் இப்போ இருக்கிற அப்டேட்ஸ் வந்து ஒரு எம்ப்ளாயர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ அந்த ரீஓப்பன் ஆகும்போது அவங்க வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக மீட் பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஃபியூச்சர் இன்ஃபர்மேஷன்ஸ் எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.